இப்போ வந்து ஆப்ஷன் ஸ்டாரோட இப்போ அந்த பிரைம் வெர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது வந்து 23 அப்படிங்கிற வெர்ஷன். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க, இப்போ வந்து காலையில் எப்பவும் போல வந்து அந்த காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துட்றோம். சரிங்களா, இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இப்போ நான் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் கீழே செக் பண்ணி பாருங்களேன், நமக்கு அந்த செக் பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது மூலமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க, அதாவது உங்களுக்கு தேவையான இண்டிகேட்டர் மட்டும் நம்ம லோட் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ பாருங்க, இப்போ விக்ஸ் கொடுத்துருக்கிறோம். சரிங்களா, எக்ஸ்ஆர்பி இந்த மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னாவே இங்க பாருங்க ஃபுல் செட்டப் நமக்கு லோட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது செலக்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டிகேட்டரும் ரிமூவ் ஆயிரும். இங்க பாருங்களேன், இப்போ சப்போஸ் எனக்கு வந்து டிஎஸ்டிஆர் வேண்டாம், சரிங்களா, விக்ஸ் அண்ட் எக்ஸ்ஆர்பி மட்டும் போகுது அப்படின்னா இங்க பாருங்க, இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த பழைய 5 சார்ட் அப்படியே நமக்கு அதுல கிளியரா விசிபிள் ஆகும். சரிங்களா, இப்போ உங்களுக்கு விக்ஸ் வேண்டாம் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த விக்ஸ் அன்டிக் பண்ணீங்கன்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுங்க, அந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் ரிமூவ் ஆயிரும். உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ டிஎஸ்டிஆர் நான் செலக்ட் பண்றேன். இங்க பாருங்க, டிஎஸ்டிஆர் அப்பியர் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சார்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதே புது வெர்ஷன் நம்ம சேம் எப்பவும் போல தான் என்ன பண்றோம், நம்ம காலையில் ஓப்பன் ப்ரைஸா லோட் பண்றோம். லோட் பண்ணிட்டு ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னாவே என்ன ஆகும், நமக்கு இந்த மாதிரி சார்ட் அப்பியர் ஆகுது பாத்தீங்களா. இதில் நீங்க செலக்ஷன் பண்ணிக்கலாம், என்னென்ன இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவையோ அந்த இண்டிகேட்டர் மட்டும் ஜஸ்ட் நீங்க டிக் பண்ணீங்கன்னாவே நம்ம ஃபுல்லா லோட் ஆயிரும். சரிங்களா, இது போக ஷோ என்ட்ரி சிக்னல் இங்க டாப்லயே கொடுத்தாச்சுங்க. ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டிக் பண்ணிட்டு ஷோ என்ட்ரின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. இங்க பாருங்க, இப்போ டிக் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு அந்த ஏரோ மார்க்ஸ் அப்பியர் ஆகும். சரிங்களா, ஓகே பண்ணி இதுக்கப்புறம் இந்த அல்கோல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் பண்ணியிருக்கிறோங்க. அதாவது என்ட்ரி சிக்னல் அடுத்த எக்ஸிட் சிக்னல். சரிங்களா, ஆரம்பத்தில் என்ட்ரி சிக்னல் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க இருக்கு பாத்தீங்களா, அதாவது எஸ்டிஆர் எப்போ 0க்கு மேல வருதோ, இன்னொரு லைன் 0க்கு எப்போ கிராஸ் ஆகுதோ அப்ப இருக்கக்கூடிய என்ட்ரி மட்டும் தான் இதுல டிபெண்ட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எஸ்டிஆர் அப்படிங்கிற என்ட்ரி. சரிங்களா, இதுக்கு அடுத்து இப்போ செகண்ட் லைன் ஆட் பண்ணியிருக்கோம்னா டிஎஸ்டிஆர் எஸ்டிஆர் கிராஸ். ஓகே, சில கிளைண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு எக்ஸாக்டா எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ மட்டும் என்ட்ரி எடுத்தா போதும், சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இதுல எஸ்டிஆர் கிராஸ் இப்போ நீங்க 5 மினிட்ஸ் செட் பண்ணிருக்கீங்க, எப்போ 5 மினிட்ஸ்ல கிராஸ் ஆகுதோ அந்த என்ட்ரி மட்டும் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாங்க, ஜஸ்ட் நீங்க டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ் மாத்திட்டு இங்க என்ட்ரி சிக்னலை வந்து எஸ்டிஆர் கிராஸ் அப்படின்னு கொடுத்து செட் என்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஓகேங்களா, பாருங்க, இப்போ நான் வந்து என்ன பண்றேங்க, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸோட சிக்னல் தான் வேணும், 5 மினிட்ஸ் மாத்திட்டு, சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்றோங்க, ஜஸ்ட் எஸ்டிஆர் கிராஸ் நீங்க செலக்ட் பண்ணிட்டு செட் என்ட்ரின்னு கொடுத்தா என்னன்னு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா இந்த இடத்துல கரண்ட் எஸ்டிஆர் கிராஸ் அப்படின்னு வந்துடும். சரிங்களா, இப்போ நீங்க ஏதாவது பொசிஷன் இருந்தா ஸ்டாப் அண்ட் எக்ஸிட் கொடுத்துட்றாங்க, திரும்ப ஸ்டார்ட் ட்ரேடிங். இப்படி கொடுத்தா என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எப்போ கிராஸ் ஆகுதோ அப்பதான் அந்த பொசிஷன் எடுக்கும். சரிங்களா, இது போக இருக்கக்கூடியது இந்த டிஎஸ்டிஆர் அண்ட் எஸ்டிஆர். நம்ம டிஎஸ்டிஆர் நீங்க செட் பண்ணிட்டு ஜஸ்ட் செட் என்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, எப்பெல்லாம் இந்த டிஎஸ்டிஆர்ல நம்ம 0க்கு கீழே வருதோ அப்போ புட் ஆப்ஷன் பை, 0க்கு மேல வருதோ அப்போ கால் ஆப்ஷன் பை. ஓகே, இது நம்ம எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்கேல்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஜஸ்ட் நான் 1 மினிட் செட் பண்ணிட்டேனாங்க. இங்க பாருங்க, இந்த டிஎஸ்டிஆர் பாத்தீங்கன்னா இங்க இருந்து லைன் மேல வருது பாத்தீங்களா, எப்போ மேல வருதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பொசிஷன் எடுத்துரும். சரிங்களா, எப்போ 0 கீழே போதோ அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் ரிவர்சல் பண்ணிக்கும். இதுக்கான செட்டிங் பாருங்க, டிஎஸ்டிஆர் அப்படிங்கிறது செட் என்ட்ரியில் கொடுத்துறேன். எக்ஸிட்ல வந்து நன்னு கொடுத்தீங்கன்னா போதும், அங்கே டிஎஸ்டிஆர் கொடுக்க வேண்டாம். சரிங்களா, ஏன்னா ஏற்கனவே டிஎஸ்டிஆர்ங்கிறது எக்ஸிட்டோட தான் இருக்கு. சரிங்களா, அப்ப என்ன பண்றோங்க, டிஎஸ்டிஆர்ங்கிறது என்ட்ரியில கொடுத்துறோம், எக்ஸிட் என்ன கொடுக்குறோங்க, நம்ம நன்னு கொடுத்து செட் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் கிராஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க, இப்போ ஜூம் இன் பண்ணீங்கன்னா தெரியும் பாத்தீங்களா, பாத்தீங்களா இந்த மாதிரி நமக்கு வந்து கால் கிராஸ் ஆன உடனே அந்த பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஓ இப்போ நான் வந்து சிக்னல் டு சிக்னல் செட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இன்கேஸ் நீங்க டார்கெட் செட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை அன்டிக் பண்ணிக்கலாம். அன்டிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்களா நம்ம டார்கெட் இப்போ 3% கொடுக்குறீங்க, அதே மாதிரி நீங்க ஸ்டாப் லாஸ் ஒரு 3% கொடுத்துட்டு ஜஸ்ட் செட் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இப்போ நீங்க ட்ரைலிங் டிஸ்டன்ஸும் 3% கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாருங்க அந்த ட்ரைலிங் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்டாப் லாஸ்ல பொசிஷன் எக்ஸிட் ஆயிரும். ஓகேங்களா, சிக்னல் டு சிக்னல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் ட்ரைலிங் எதுவுமே அங்க எடுத்துக்காது. சரிங்களா, அது என்ன பண்ணணும், ஒரு சிக்னல்ல இருந்து இன்னொரு சிக்னல் எப்போ மாறுதோ அப்பதான் பொசிஷன் கட் ஆகும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல பை இருக்குன்னு வச்சுக்கலாம், எஸ்எல் டார்கெட் எதுவுமே மெயின்டைன் ஆகாது. சரிங்களா, அடுத்து எப்போ அந்த லைன் 0 கீழே வருதோ அப்போ அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு நம்ம திரும்ப புட் ஆப்ஷன் சைடுக்கு மாறிக்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்னல் டு சிக்னல். சரிங்களா, டிஎஸ்டிஆர் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க சிக்னல் டு சிக்னல் ரன் பண்றீங்கன்னா கண்டினியூஸா ரன் பண்ண வரணும். ஏன்னா இன் பிட்வீன் 5% பிளஸ்ல இருக்கும், அப்புறம் திரும்ப ஒரு 3% மைனஸ் வரும், அப்புறம் ஒரு 5% பிளஸ்ல இருக்கும். சரி, ஏன்னா இது என்ன பண்ணுதுன்னா டார்கெட்ல கட் பண்ணாது இல்லைங்களா, அப்படிங்கிற ஒரு மேக்ஸிமம் எங்க ரிவர்சல் கிடைக்குதோ அந்த இடத்துல அது என்ன பண்ணிக்கும், அந்த பொசிஷனை கட் பண்ணிக்குங்க. ஓகே, இப்போ இந்த கிராஸ்ல மட்டும் ஒரு 30% மூவ்மெண்ட் ஆச்சுங்க.
ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த இடத்துலயே நீங்க மேனுவலா கட் பண்ற மாரி இருந்தா, பாருங்க இப்ப இந்த மாரி நீங்க ஸ்டார்ட் ட்ரேடிங் குடுத்துடுறீங்க. அங்க வந்து பொசிஷன் எடுத்துருச்சு. சரிங்களா? நீங்க உடனடியா நீங்க வந்து பொசிஷன கட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்டாப் அண்ட் எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இத பிரஸ் பண்ணாவே அந்த பொசிஷன் எக்ஸிட் ஆயிரும். பாத்தீங்கன்னா, இப்ப என்ன பண்றோம், நம்ம காலையில நம்ம இங்க இருக்கக்கூடிய அந்த பிரைஸ லோட் பண்ணிட்டு, அடுத்து ஃபெட்ச் ஃபுல் ஷாட் குடுத்துர்றோங்க. அதுக்கடுத்து இந்த மாரி ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கோம். எந்தெந்த இண்டிகேட்டர் வேணுமோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய என்ட்ரி சிக்னல். என்ட்ரி சிக்னல்ல புதுசா இப்ப டிஎஸ்டிஆர் ஆட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் டிஎஸ்டிஆர் செலக்ட் பண்ணிட்டு, செட் என்ட்ரி குடுத்துடுறீங்க. எக்ஸிட்லயும் நீங்க நன் குடுத்துட்டு, நீங்க செட் எக்ஸிட் குடுத்துடுறீங்க. நீங்க வந்து சிக்னல் டு சிக்னல் பண்றீங்க. உங்களுக்கு அதுல டார்கெட் ஸ்டாப் லாஸ் வேண்டாம். கன்டினியூஸா நான் ஃபுல்லா ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்னா, நீங்க சிக்னல் டு சிக்னல் குடுத்துட்டு, நீங்களே பார்த்து பொசிஷன் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஸ்டார்ட் ட்ரேடிங் குடுத்துறீங்க. சிக்னல் டு சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ஸ் நீங்க பாக்குறீங்க. அதுல உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வருதுன்னா, ஜஸ்ட் நீங்க ஸ்டாப் அண்ட் எக்ஸிட் குடுத்தீங்கன்னா இமிடியேட்டா கட் ஆயிரும். ஓகேங்களா? இல்ல உங்களுக்கு ஸ்கேல்பிங் மாதிரி அல்ட்ரா ஸ்கேல்பிங் மாதிரி பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதை சிக்னல் டு சிக்னல் டிசேபிள் பண்ணிட்டு நீங்க இங்க இருக்கக்கூடிய டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் நீங்களே செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது டிஃபால்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பேக் டெஸ்ட் பண்ணதுல ஒரு 5% டார்கெட் அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்க. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒரு மேக்ஸிமம் 5% மூவ்மெண்ட் ஆகுது. அப்புறம் ட்ரைலிங் என்ன பண்ணிக்கலாம், ட்ரைலிங் ஜஸ்ட் ஒரு 5% வச்சுக்கலாங்க. இது எக்ஸ்பிரி கீழே போக என்ன ஆகுன்னா, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமா டிராடவுன் வரும். காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிரீமியம் டிகே வேகமா நடக்குது பாத்தீங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரீமியம் கொஞ்சம் இறங்குறது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். எப்ப அந்த எக்ஸ்பிரி வர்றப்போ. இல்ல நீங்க வந்து சிக்னல் டு சிக்னல் பண்றீங்கன்னா, ஜஸ்ட் சிக்னல் டு சிக்னல் கொடுத்துங்க. அது உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர்றப்போ ஸ்டாப் ட்ரேடிங் கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. இப்போதைக்கு வந்து நிஃப்டிக்கு மட்டும் தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ணுவோம். அதாவது என்எஃப்ஓக்கு மட்டும் தான் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோங்க. இன்னும் பிஎஸ்சிக்கு இன்டகிரேஷன் வரல. சரிங்களா? பிஎஸ்சில நம்ம சிம்பிளா பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? எஸ்டிஆர் பார்க்குறோம். எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆயிட்டு 0க்கு மேல வந்து அங்கே நம்ம பொசிஷன் எடுக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? நிஃப்டி எப்படி ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி சென்செக்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அங்க ஒரு நல்ல பவர்ஃபுல் மூவ் கிடைக்கும். அதாவது நம்ம வந்து நிஃப்டி நீங்க பாக்குறீங்க. அந்த நிஃப்டியோட அடுத்த மணி லோட் பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து அங்க ஒரு கிராஸ் கிடைக்குது. அதே மாதிரி சென்செக்ஸ்லயும் கிடைச்சதுன்னா நீங்க அங்க பொசிஷன் எடுக்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்ப ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன் சார். ஓகேங்க சார். நம்ம டிஎஸ்டிஆர் என்ட்ரி கொடுத்துறோம் சார். செட் என்ட்ரி கொடுத்துட்டு சரிங்க சார். எக்ஸிட் சிக்னல் வந்து நன் கொடுத்துறோம் சார். ஆமாங்க சார். ஸ்டாப் லாஸ் கொடுக்காம டார்கெட் மட்டும் ஒரு 3% கொடுக்குறோம் சார். சரிங்க. ஓகேங்க சார். டார்கெட் ஹிட் ஆகுது சார். ஒருவேளை டார்கெட் இப்ப வந்து 2% தான் மூவ் ஆகிட்டு திரும்ப வந்து டிஎஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகும்போது அது பொசிஷன் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிருந்தானே சார். அப்படிதானே சொல்றீங்க? ஆமா கரெக்ட்டுங்க சார். இப்போ வந்து நம்ம சப்போஸ் இங்க இருக்க சிக்னல் டு சிக்னல் கொடுக்கல. சரிங்களா சார்? இப்போ இந்த டார்கெட் நம்ம கொடுத்துறோம். ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துறோம். அதே மாதிரி ட்ரைலிங் டிஸ்டன்ஸ் கொடுத்துறோம். இப்போ என்னங்கன்னா சப்போஸ் கொடுக்கலன்னா நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுல நீங்க ஒரு சேஃப்டி ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10% அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கோங்க சார். ஏன்னா டார்கெட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் கொடுக்கணுங்க. சரிங்களா சார்? அப்பதான் அது கண்டிஷனலா அது வந்து கரெக்டாக இருக்குங்க அதுக்கு. அப்ப சப்போஸ் நீங்க டார்கெட் ஒரு 3% கொடுத்துறீங்க சார். அப்ப ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 10% செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ட்ரைலிங்கும் நம்ம 10% செட் பண்ணிட்டோம்னா இது ஈக்குவலா இருந்தா கரெக்டா இருக்குங்க. ஓகே. அப்ப என்ன பண்ண இதுல 10 கொடுத்தோம், இதுல 10 கொடுத்துறோம். இப்ப ஸ்டார்ட் பண்ண என்ன சார் ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைலிங் பாத்தீங்கன்னா இங்க தெரியுது இல்லைங்களா சார்? அந்த டார்கெட் மெயின்டைன் ஆயிக்கும், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் ஆயிக்கும். அந்த பொசிஷன் மேல வர ஆட்டோமேட்டிக்கா ட்ரைல் பண்ணிக்கிட்டே வரும். சரிங்களா சார்? இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் இன் கேஸ் மார்க்கெட் வந்து எக்ஸஸா அங்க சிக்னல் கரெக்டா இருக்கு, ஆனா பிரீமியம் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா சார்? அந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன பண்ணிக்கலாங்க, இந்த ட்ரைலிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அதுக்காக அதை சொல்றாங்க. நீங்க சிக்னல் டு சிக்னல் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு சில டைம் 5% வந்து பிளஸ்ல இருக்கு இல்லைங்களா? அடுத்தது 5% இறங்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஓரளவுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டா இருக்கும் சார். அது சிக்னல் டு சிக்னல். ஆனா சிக்னல் டு சிக்னல் ரன் பண்ணா கண்டினியூஸா சிக்னல் டு சிக்னல் ரன் பண்ணணும். ஓகே. எவ்ரிடே ரன் பண்ணீங்கன்னா தான் அந்த நெட்டா நமக்கு ப்ராஃபிட் வரும். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்றீங்க, அதுல இருந்து 2% தான் ப்ராஃபிட் வருது. அடுத்த நாள் பண்ணீங்கன்னா அதை விட அதிகமா வரும். சரிங்களா சார்? ஆனா சில சமயம் டிரா டவுனும் இருக்கும். ஏன்னா சிக்னல் டு சிக்னல் நம்ம டார்கெட் எதுவுமே டிஃபைன் பண்ணாம பண்றோம். சரிங்களா சார்? ஆமாங்க ஆக்சுவலா நான் கேட்கறது எப்படின்னா டிஎஸ்டிஆர் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கலனாலும் அது பொசிஷன் கட் பண்ணி அடுத்த பொசிஷன் எடுக்கிறோம். அதுக்காக தான் கேட்டேன். ஆமாங்க சார். அதாவது டிஎஸ்டிஆர் வந்து இங்க கொடுத்துட்டு இல்லைங்களா சார்? டிஎஸ்டிஆர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா லைன் 0க்கு மேல வந்து பொசிஷன் அந்த இடத்துல கால் எடுக்குதுங்க. 0 கீழ வந்து அந்த கால் ஆப்ஷனை கட் பண்ணிட்டு புட் ஆப்ஷனுக்கு மாறிக்கும். ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும் சார். ஓகே சார். ஓகே சார். அதான் சப்போஸ் நம்ம தெரியாம அதான் சார் தெரியாம நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்காம விட்டுட்டாலும் அந்த பொசிஷன் மாத்துமான்றதுக்காக தான் கேட்டேன். மாறிக்கும் சார். அது குவாண்டிட்டி சைஸ்லாம் எப்படி சார் பண்ணணும்? ஓகே. இந்த குவாண்டிட்டி வந்து இங்க பாட்டம் கொடுத்துருக்கு இல்லைங்களா சார்? இல்லைங்களா சார்? இங்க இருக்கக்கூடிய அதாவது நம்ம ஸ்டார்ட் ட்ரேடிங் கீழே பாத்தீங்கன்னா இங்க வந்து கால் பை அடுத்து புட் பை கொடுத்துருப்போம் இல்லைங்களா சார்? அதுக்கு பக்கமே வந்து இந்த ஸ்க்ரோல் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் சார். இங்க நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் சார் இந்த இடத்துல. சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா 24,500 பாத்தீங்கன்னா புட் ஆப்ஷன் வந்து பிரீமியம் வந்து அதிகமா இருக்கு. 143 ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் இதுல இருக்கு.
கரெக்ட்டுங்க சார். கால் ஆப்ஷன் வந்து இப்ப 31 ரூபா தான் இருக்கு. சரி. நாம இப்ப அதுல நம்ம இதுல செட் பண்றது இப்ப குவான்டிட்டி பாத்தீங்கன்னா பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு. செட் பண்ணுவோம். ஆமாங்க சார். இப்ப நம்ம கால் சைடு டிஎஸ்டிஆர் மூவ் ஆகுதுன்னா நம்ம டக்குன்னு எப்படி ஏதாவது மாத்துறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா சார்? அது நீங்க ஒரு ஏன்னா நம்ம 3 லாட் போனாதான் அந்த பிரைஸ் நமக்கு வரும். அதுக்காக சொல்றேன். ஆமா கரெக்ட்டுங்க. அது என்ன அப்படிங்க இப்ப இருக்கிற செட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அட் மணி காலையில நம்ம லோட் பண்ணிடுறோம். அப்ப 2 பிரைஸும் ஒரு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா சார்? இப்ப இந்த அல்கோ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அந்த ஸ்ட்ரைக் பிரைஸை ரோல் ஓவர் பண்ணாது. சரிங்களா சார்? அப்ப என்ன செட் பண்ணுமோ அது மட்டும் தான் ட்ரேட் ஆகும் சார். அப்படிங்கிற நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இப்போதைக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க சார். ஒன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பொசிஷன்ஸை நம்ம ஃபுல்லா கட் பண்ணிட்டுங்க. அடுத்து என்ன பண்ணலாம் சார், இந்த ஸ்ட்ரைக் பிரைஸை நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். இல்லைன்னு என்ன பண்ணலாம், இதே ஸ்ட்ரைக் பிரைஸ்ல ரன் பண்ணலாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு மற்றொரு ஸ்டைலில் சந்திக்கிறோம். சரிங்களா?